Welcome to our GVMS students teaching class, guys. I am Guruvin Mani. In this video we are going to see about 10th standard English lesson 6, No Men Are Foreign. So it is mentioned here as poem. It was written by James Falconer Kirkup. So now we can see the intro about the author. James Falconer Kirkup, 1918 to 2009, born James Carroll Kirkup, was an English poet, translator and travel writer. ஸோ ஜேம்ஸ் ஃபல்கனர் கிர்கப் அப்படிங்கிறவங்க தான் இந்த போயமோட ஆத்தர். 1918 to 2009 இவங்களோட பர்த் அண்ட் டெத். ஓகேவா? ஸோ இவ்வளோ நாள் அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஜேம்ஸ் ஹெர்னால்ட் கிர்கப் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் பொயட், அதாவது ஆங்கிலத்தில் பாடல் எழுதக்கூடிய பொயட், அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர், இப்போ இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி அவங்க இருக்காங்க. அண்ட் ட்ராவல் ரைட்டர், அதாவது பயணங்களை பற்றி எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். ஹீ ரோட் ஓவர் 30 books including autobiographies, novels and plays. இவர் வந்து 30 போயம்க்கு மேலே புக்ஸ் எழுதியிருக்காங்களாம். ஆட்டோபயோகிராஃபிஸும் எழுதியிருக்காங்க, அதே மாதிரி ஸ்டோரிஸ், கதைகளும் எழுதியிருக்காங்க. கிர்கப் ரோட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் poetry, The Drowned Sailor at the Downs, which was published in 1947. கிர்கப் எழுதின ஃபர்ஸ்ட் புக் பொயட்ரி, அதாவது போயம். ஓகேவா? அவங்க பாடல் எழுதின ஃபர்ஸ்ட் புக் என்ன நேமில் எழுதியிருக்காங்க அப்படின்னா த ட்ரோன்ட் சேலர் அட் த டவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ரிட்டன் பண்ணியிருக்காங்க. எந்த இயரில் பப்ளிஷ் ஆயிருக்கு? 1947. ஹிஸ் ஹோம் டவுன் ஆஃப் சவுத் ஷீல்ட்ஸ் now holds a growing collection of his works in the Central Library and artifacts from his time in Japan are housed in the nearby museum. அதாவது அவங்களோட ஹோம் டவுன், ஓகேவா, சவுத் ஷீல்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இப்போ பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து கலெக்ஷன் வளர்ந்துக்கிட்டே வருது அவங்களோட கலெக்ஷன்ஸ். அவங்க எழுதுறதுக்கு மேலே போயம் ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட வளர்ச்சி வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. அவங்களோட ஒர்க்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் லைப்ரரி. ஸோ அங்கே தான் அவங்க வந்து அவங்களோட ஒர்க்ஸ் மெயினாக இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட இதை வந்து எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் லைப்ரரி, அதுக்கப்புறம் நியர்பையில் உள்ள மியூசியமில் இது பண்ணி வைப்பாங்க. ஹிஸ் லாஸ்ட் வால்யூம் ஆஃப் poetry was published during the summer of 2008 by Red Squirrel Press and was launched at a special event at Central Library in South Shields. அதாவது இவங்களோட கடைசி பொயட்ரி வந்து எந்த டைமில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா சம்மர் டைமில் 2008 அந்த இயரில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. எந்த ப்ரெஸ்ஸால்? ரெட் ஸ்குவிரில் ப்ரெஸ் அப்படிங்கிற ப்ரெஸ்ஸால் இது வந்து பப்ளிஷ் ஆகப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட், அதாவது ரொம்ப ஃபேமஸான ஈவெண்ட்டாக சவுத் ஷீல்ஸில் சென்ட்ரல் லைப்ரரி அப்படிங்கிற இடத்துல பெருமை பெற்று தந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவ் we can move on to poem. Read the poem to know why we must not hate our brethren because they belong to a different country or speak a different language. அதாவது ஒரு சில மனிதர்களுக்கு வந்து இவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுகிறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி கண்ட்ரியில் உள்ளவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு லெசனாக இருக்குது. ஸோ இதை படிச்சுட்டு இது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை இது பண்ணிக்கோங்க, அதே மாதிரி மிஸ்டேக்கன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The poet reminds us how all people are similar and part of the brotherhood of men. இந்த போயமில் ஆத்தர் வந்து எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது
நீங்கள் பண்ணுற மாதிரியே தான் மித்த பர்சன்ஸும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் எல்லா பர்சன்ஸையும் வெறுக்கீங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படின்னாலே எதுக்கு வெறுக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் by the end of the poem we get to know how it is unnatural to fight against ourselves. ஸோ அந்த போயமோட கடைசியில் தான் நம்மளுக்கு என்ன புரியும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ இயற்கை இல்லாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு எதிராக ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கடைசியில் தான் புரிய வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த போயமோட ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னா, நோ மென் ஆர் ஃபாரின், அதாவது எந்த ஆண்களும் வெளிநாட்டவர் அல்ல, எந்த ஒரு ஆண்களும் மித்த ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படின்னு கிடையாது, நம்ம பண்ணுற மாதிரியே தான் எல்லாருமே ஃபங்க்ஷன் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவ் we can move on to poem. Remember, no men are strange, no countries foreign. ஒன்று ஞாபகம் வைத்துக்கோங்க, எந்த விதமான ஆண்களும் பயங்கரவாதிகள் கிடையாது, பயங்கரமாக திகழ மாட்டாங்க. அதே மாதிரி எந்த கண்ட்ரீஸும் ஃபாரின் கண்ட்ரீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் லைன், beneath all uniforms a single body breathes, அதாவது எல்லா விதமான ஆண்களும் யூனிஃபார்மாக தான் திகழ்வாங்க, எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது, நம்ம விடக்கூடிய மூச்சை தான் அவங்களும் விடுறாங்க. ஸோ இதில் கூட ஒரு வேரியேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஆர்ஸ் த லேண்ட் ஆர் பிரதர்ஸ் வாக் அப்பான், அதாவது நம்ம எப்படி நம்மளோட லேண்டில் வந்து வாக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வெளிநாட்டவர் ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ளவங்களும் வாக் பண்ணுவாங்க, அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இஸ் எர்த் லைக் திஸ் இன் விச் வி ஆல் ஷால் லை, அதாவது நம்ம எந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கோமோ அதே பூமியில் தான் அந்த மனிதர்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க, அதில் நம்ம எந்த விதமான பொய் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது, அதில் எந்த விதமான வேரியேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. they too aware of sun and air and water, அதாவது சன் சூரியன், ஏர் காற்று, வாட்டர் தண்ணீர், நம்ம எப்படி இந்த 3 நேச்சுரலான ஐட்டம்ஸ் மேலே ரொம்ப அவேர், அதாவது அவேர் அப்படின்னா ஒரு ஸ்பிரிட், இப்போ வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாமளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு இதோட அவசியங்களை எப்படி புரிஞ்சு அதுக்கு கீழே கரெக்டாக செயல்பட்டுட்டு வரோமோ அதே மாதிரி அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள மென்க்கும் இது காமன் தான், அதில் எந்த விதமான கரெக்ஷன்ஸும் இல்லை. ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்ட், அதாவது எந்த அமைதியில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோமோ, எந்த அமைதியில் நம்மளை அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் இது பண்ணுறாங்க, அதில் எந்த விதமான ஒரு வேறுபாடும் இல்லை. அதே மாதிரி சம்மர் சீசன், வின்டர் சீசன், ரெய்னி சீசன் அப்படிங்கிற ஒவ்வொரு சீசனும் மாறும்போது எந்த பஞ்சம் எந்த பட்டினியும் இல்லாமல் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் அவங்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Their hands are ours and in their lines we read a labor not different from our own, அதாவது நம்மளோட கைகள் மாதிரி தான் மற்றவங்களுக்கும் கைகள் இருக்கும், அதில் எந்த இதுவும் இருக்காது, நம்மளுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் இருக்குன்னா கிடையாது. அதே மாதிரி நம்ம எப்படி ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த திறன் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, a labor not different from our own, அதே மாதிரி தொழிலாளிகள் எப்படி நம்மளோட நாட்டில் வந்து பெருமைப்படுத்தப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள மென்னும் இருப்பாங்க. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன வேரியேஷன் அப்படி கிடச்சிட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமெம்பர், தே ஹாவ் ஐஸ் லைக் ஆர்ஸ் தட் வேக் ஆர் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஒன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எப்படி ஐஸ் இரு கண்கள் இருந்து நம்ம அப்படியே விழித்திரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது அப்படியே திடுக்குன்னு நம்ம ஒரு எப்படி சொல்ல, இப்போ வந்து எப்படி நம்ம ஒரு நம்பிக்கையோட
அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பயங்கரமாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி விழிச்சுக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு பார்க்குற கண்கள் மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது. நம்ம எப்படி தூங்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் தூங்குறாங்க. நம்மளுக்கு எந்த வலிமை எவ்வளோ வலிமை இருக்கோ அவங்களும் அதே வலிமையை பெற்றிருக்காங்க. பை லவ் இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப் that all can recognize and understand. அன்பு, காதல், பாசம் இது எல்லாமே காமன் லைஃப், நம்மளோட மக்களோட பொது வாழ்க்கையில் அந்த நம்ம மக்கள் வாழ்கிற அந்த நிலத்தில் எல்லாமே பொதுவானது தான். ஃபாரின் கண்ட்ரிஸ்னால் ஒரு வித மாதிரி, இந்தியன்னா ஒரு வித மாதிரி, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அன்பு, பாசம், காதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஈக்குவல், காமனானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம அறிந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Let us remember whenever we are told to hate our brothers, it is ourselves. இன்னொன்று நம்ம புரிந்து வைத்துக்கணும். என்னது? நம்ம எப்போல்லாம் இந்த மாதிரி நாங்கள் என்னோட பிரதர்ஸை ஹேட் பண்ணுறோம், வெளிநாட்டவரை நாங்கள் வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமோ, நம்ம அவங்கள வெறுக்கலை, நம்மளை நாமே வெறுத்துக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. That we shall disposes, betray, condemn. Remember, we who take arms against each other. அதாவது அதே மாதிரி அவங்கள அகற்றுதல், அதுக்கப்புறம் காட்டி கொடுப்பு, அதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா காட்டி கொடுக்கறது, கண்டனம், நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறது. இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி நம்மளோட இந்தியாவில் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எப்படி நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோமோ, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி தான் ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள மென்ஸும் இருப்பாங்க. இதில் என்ன நம்ம சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த ஹியூமன் எர்த் தட் வி டிஃபைல் ஆர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ் த இன்னசென்ஸ். நம்ம விழுகிற அந்த பூமி எர்த், எல்லாருமே அந்த எர்த் தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது எப்படி ஒரு கம்பெனி இல்லாட்டி ஒரு ஃபேக்ட்ரியில் அந்த புகை, அந்த ஃபயர் எரிஞ்சு அந்த புகை ஸ்மோக் அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் ஆகி அந்த அவுட்டர் கவரேஜ் ஃபுல்லாக இதானதுக்கப்புறம் எப்படி அந்த செகண்ட்ஸ்குள்ளே அது காணாமல் போயிருமோ, அதே மாதிரி நம்மளோட இன்னசென்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அதாவது அப்பாவி அப்படின்னு சொல்லுவாங்க, எதுவுமே அறியாமல் தெரியாமல் இருக்கக்கூடியவங்கள. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் திகழ போகிறாங்க. இதில் என்ன நம்ம வேரியேஷனை கண்டுபிடிக்கிறது? Of air that is everywhere our own. காற்றும் நம்மளுக்கும் சொந்தம், வெளிநாட்டவருக்கும் சொந்தம். ஓகேவா? Remember, no men are foreign and no countries strange. கடைசியில் நம்ம என்ன புரிந்துக்கணுமா? எந்த கண்ட்ரீஸும் எந்த விதமான மனிதர்களும் வெளிநாட்டவர் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான். ஃபாரினில் உள்ளவங்க, அமெரிக்காவில் உள்ளவங்க, இந்தியாவில் உள்ளவங்க அப்படிலாம் எந்த கம்பேரிஷனும் கிடையாது. என்னெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு நடக்குதோ அதே மாதிரி தான் ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது இதாகுது. ஸோ நம்ம எதுக்கு அந்த சேஞ்சஸை வேரியேட் பண்ணணும்? அதே மாதிரி எந்த விதமான மனிதர்களும் வெளிநாட்டவர் கிடையாது, எந்த விதமான கண்ட்ரீஸும் ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது, பயங்கரவாதிகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay guys, I think you all had understood this video. If you have any doubt, you can surely comment in our YouTube channel GVMS Students Teaching, and you can receive the knowledge through it. So when you are asking your doubts, then only you can write your answers in the examination without any doubts. So surely you can comment and ask your doubt. Thank you for watching.